10th standard exercise 1.3ல 7th sum பார்க்குறோம். question வாசிக்கிறோம் பாருங்க. An open box is to be made from a square piece of material 24 cm on a side 24 cm on a side அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் கார்ட்போர்டுன்னு கூட வச்சுங்களேன். இந்த கார்ட்போர்டில் 24 cm சொல்லியிருக்காங்க. பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர் ஃப்ரம் எ கார்னர், அது வந்து ஈக்குவல் ஸ்கொயரை கட் பண்ணுறாங்க. கார்னர் சைடு, இது கார்னர் வச்சுங்களேன், அந்த கார்னர் சைடு கட் பண்ணுறாங்க. அண்டு டேர்னிங் அப் த சைட் ஷோ, இப்போ நம்மளுக்கு வந்து அதை கட் பண்ணி அதை மடக்கிறீங்க. ஒரு கார்ட்போர்டு வந்து இப்படி இருக்குது, அந்த கார்ட்போர்டோட கார்னர் இப்படி கட் பண்ணிவிட்டு அதை வந்து மடக்கிறாங்க. மடக்குனா நமக்கு இதை மாதிரி பாக்ஸ் டைப்பில் வந்திருக்கு. எக்ஸ்பிரஸ் த வால்யூம் வி, சரிங்களா, ஆஃப் த பாக்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இப்போது இந்த கீழே கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பாக்ஸோட வேல்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, வேல்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சரி, ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கிறேன். சொல்யூஷன் இப்போ வேல்யூம் ஆஃப் த பாக்ஸ், வேல்யூம் ஆஃப் த க்யூப், இது வந்து க்யூபாய்டு மாதிரி இருக்குங்களா. ஆக்சுவலாக க்யூபாய்டுக்கு வேல்யூம் ஆஃப் த பாக்ஸ்னு கூட போட்டுக்கலாம். த பாக்ஸ் நமக்கு ஃபார்முலா என்னது, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். எல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி கண்டுபிடிக்கணும், ஹெச் கண்டுபிடிக்கணும். இப்போ எல் கண்டுபிடிக்கலாம். ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா இது லென்த்தில் பாருங்கள், இந்த பக்கம் ஒன்றுக்கு ஒன்று கட் பண்ணியிருக்காங்க, நம்ம சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கீழேயும் ஒன்றுக்கு ஒன்று கட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 இது 1, அப்போ நமக்கு ரெண்டு அளவு கட் பண்ணியிருக்காங்க சென்டிமீட்டர். 24லேருந்து கழிக்கணும். ஓகேங்களா, அப்போ 24லேருந்து நம்ம கழிச்சு எழுதிக்கலாம். அது 2 அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா, சென்டிமீட்டர் கிடையாது, அளவு. இப்போது எல் வந்து 24 மைனஸ் 2x. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது. ஓகேங்களா, இதுலேயும் அதேமாரி 2 அளவு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 24 தான். அந்த 24ல் அதுலேயும் மறுபடியும் 2x தான் நம்மளுக்கு சப்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கல, அது ஒரு எக்ஸுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அது ஒரு எக்ஸுன்னு எடுத்தாச்சு. ஸோ இப்போது ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போது 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x, அடுத்தது இன்ட்டு எக்ஸு. ஓகேங்களா, இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? நான் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 24 மைனஸ் 2x, 24 மைனஸ் 2x. ஓகேவா, ஃபஸ்ட்டு 24 மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 24 இன்ட்டு 24 வந்து நமக்கு 576. அடுத்தது வந்து இதால் எக்ஸ் 2xை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 48x. அடுத்தது இதால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு மைனஸ் 48x. 2x மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ப்ளஸ்ஸு 4x ஸ்கொயர். ஓகேங்களா, இதை கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது, 576 மைனஸ் 96x ப்ளஸ்ஸு 4
எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம இந்த இடத்துல எழுதுவோம். அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது நம்ம இங்கே எழுதலாம். ஸோ பெரிய இதுலேருந்து நம்பர்லேருந்து எழுதுகிறேன். 4x ஸ்கொயர் தான் பெரிய நம்பர். அடுத்தது -96x. அடுத்த நம்பர் வந்து 576. இது கூட நம்மளுக்கு இன்னொரு எக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அந்த எக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணுற பாருங்கள். 4x க்யூபு -96x ஸ்கொயர் ப்ளஸ் 576x அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுது.